பயிற்சி 1.1 7வது கணக்கில் உள்ள விடைகளை நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக. இப்போ நமக்கு 2 விகிதமுறு எண் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இடையில இருக்கிற 5 விகிதமுறு எண் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 2 விகிதமுறு எண்களுக்கு இடையில எண்ணற்ற விகிதமுறு எண்கள் உள்ளன. நமக்கு கேட்டிருக்கிறது வெறும் 5 விகிதமுறு எண்கள் தான் கேட்டிருக்காங்க. வாங்க முதலாவது கணக்கு போலாம். -2 மற்றும் 0. இந்த -2ம் 0வும் விகிதமுறு எண்கள் தான். இந்த ஏன் விகிதமுறு எண்கள் சொல்றோம்னா, கீழே 1 கொண்டு வகுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இது என்ன ஆயிடும், பின்ன வடிவிலான எண்கள் ஆயிடும். அப்ப இது என்னது, ரெண்டும் விகிதமுறு எண்கள். ஏன்னா விகிதமுறு என்ன ஆயிடுது, பின்ன வடிவிலான எண்கள் தான் விகிதமுறு எண்கள். இப்போ இதுக்கு இடையில 5 விகிதமுறு எண் கண்டுபிடிக்கிறதுக்கு பகுதிகளை என்ன பண்ணிக்கங்கன்னா 10 மடங்குகளா மாற்றிங்க. அப்ப எளிமையா நம்ம நிறைய விகிதமுறு எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பாக இருக்கும். 10 மடங்குல மாற்ற முடியாத 10 மடங்கா மாத்திரு. இப்போ இங்க 1 இருக்கு, இது எப்படி 10 மடங்கா மாத்துறது, எதால பெருக்குனா 10ஆக கிடைக்கும். 10 மடங்கு முதல் மடங்கு எது, 10. அப்ப நம்ம 10ஆ மாற்ற போறோம். அப்ப எதால பெருக்கணும், இதை 10ஆல பெருக்கணும். அப்ப இதால 10ஆல பெருக்கும் போது தொகுதி என்ன பண்ணிக்கணும், 10ஆல பெருக்கிக்கணும். அதே மாதிரி இந்த விகிதமுறு எண்லையும் இதை 10ஆல பெருக்கிக்கோ, அதே மாதிரி என்ன பண்ணணும், தொகுதியும் 10ஆல பெருக்கிக்கணும். அப்ப இங்க என்ன வரும், நமக்கு -20 கீழ் 10, இங்க 0 கீழ் 10. இப்போ இந்த பகுதி ரெண்டுமே 10 10 இருக்கு. அப்ப இதுக்கு இடைப்பட்ட எல்லா எண்களுடைய பகுதி என்னதான் வரும், பகுதி 10களா தான் வரும். ஏன்னா சமமா பிரிச்சிருப்போம் இல்லையா. அப்ப எல்லா எண்களுடைய பகுதி என்னதான் இருக்கும், 10களா தான் இருக்கும். அப்ப நம்ம தொகுதியை கொண்டுதான் நம்ம அடுத்த விகிதமுறு எண்களை எழுத போறோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 0க்கும் -20க்கும் இடைப்பட்ட என்னென்ன எண்கள் இருக்குன்னு பாத்துக்கணும். அந்த எண்களுக்கு கீழே ஒவ்வொரு எண்ணின் கீழே என்ன பண்ணணும், இந்த பகுதி 10ன்னு வச்சு எழுதிடணும். அவ்வளவுதான். அப்ப பாருங்க, -20 கீழ் 10, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் எது, -19 கீழ் 10, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் எது, -18 கீழ் 10. அப்படியே என்ன வரும், -6 கீழ் 10, -5 கீழ் 10, -4 கீழ் 10, -3 கீழ் 10, -2 கீழ் 10, -1 கீழ் 10. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண போறோம், 0க்கு நடுவுல இருக்கு. அப்ப -20ல இருந்து 0 வரைக்கும் என்னென்ன இடைப்பட்ட எண்கள் பார்க்கணும். -19ல இருந்து -1 வரைக்கும் 19 எண்கள் இருக்கு. அந்த 19 எண்களுக்கு கீழே 10 10 10 எழுதிட்டோம்னா அத்தனை விகிதமுறு எண்கள் இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏதாவது 5 எடுத்து எழுதினா போதும். அப்ப இதுல இருந்து -19/10ல இருந்து -1/10 வரைக்கும் உள்ள இருக்கிற அத்தனை விகிதமுறு எண்ல ஏதாவது 5 எடுத்து எழுதினா போதும். நான் என்ன எழுதியிருக்கேன் இன்னைக்கு, -19/10. அப்புறம் இங்க என்ன வரும், நடுவுல -15 கீழ் 10, அடுத்தது 10 கீழ் 10, அதுக்கப்புறம் -9 கீழ் 10, அப்புறம் -8 கீழ் 10. அப்போ -2 மற்றும் 0க்கு நடுவுல எண்ணற்ற விகிதமுறு எண்கள் இருக்கு. நான் எடுத்திருக்க 5 விகிதமுறு என்னது, நமக்கு எடுத்திருக்க விகிதமுறு -19/10, -15 கீழ் 10, -10 கீழ் 10, -9 கீழ் 10, -8 கீழ் 10. இந்த 5 மட்டும் தான் எடுக்கணுமான்னு இல்ல, இங்க 19 எண்கள் இருக்கு, ஏதாவது 5 எடுத்து எழுதிக்கலாம். வாங்க ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். -1 கீழ் 2 மற்றும் 3 கீழ் 5. நம்ம என்ன சொன்னோம் முன்னாடி, 10 மடங்கா மாற்ற சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் 10 மடங்கா மாட்டுங்க. இப்ப 2ஓட எதை பெருக்குனா 10 வரும், 5. அப்ப இதை 5ஆல பெருக்கணும், அதே மாதிரி தொகுதியும் 5ஆல பெருக்கிக்கோ. இந்த 5 கொண்டு எதை பெருக்குனா உனக்கு 10 வரும், 2. அதனால I2 10, மேலே 2ஆல பெருக்கிக்கோ. அப்ப இங்க என்ன வந்துருச்சு, -5 கீழ் 10, 6 கீழ் 10. இப்போ -5லிருந்து 6 வரைக்கும் இடைப்பட்ட எண்கள் எழுதிட்டு அது கீழே கீழே பண்ணணும், பகுதி 10ன்னு எழுதினோம். வாங்க இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. -5 இருக்கா, பெரிய நம்பர் என்னது, -4 கீழ் 10, -3 கீழ் 10, -2 கீழ் 10, -1 கீழ் 10, 0 கீழ் 10, 1 கீழ் 10, 2 கீழ் 10, 3 கீழ் 10, 4 கீழ் 10, 5 கீழ் 10. இந்த எண்கள்ல ஏதாவது 5 விகிதமுறு எண்கள் நம்ம எழுதிக்கலாம். அப்போ கொடுக்கப்பட்ட -5க்கும் 6க்கும் நடுவுல இத்தனை விகிதமுறு எண்கள் இருக்கின்றன. இதுல நம்ம ஏதாவது 5 எடுத்து எழுதிக்கலாம். நான் என்ன எடுத்திருக்கேன், -5 கீழ் 10, -1 கீழ் 10, 3 கீழ் 10, 4 கீழ் 10, 5 கீழ் 10. ஏதாவது 5 விகிதமுறு எண் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ -1 கீழ் 2 மற்றும் 3 கீழ் 5 5 விகிதமுறு எண்கள் -4 கீழ் 10, -1 கீழ் 10, 3 கீழ் 10, 4 கீழ் 10, 5 கீழ் 10. வாங்க மூணாவது கணக்கு போலாம். 1 கீழ் 4 மற்றும் 7 கீழ் 20. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 10 மடங்குகளாக மாற்ற சொல்லியிருக்கோம். 10 மடங்கு, ஒன்று 10, 100, 1000. இப்போ இந்த 4 10ஆ மாற்ற முடியாது, 20ஐயும் நம்ம என்ன பண்ண முடியாது,
10 பெருக்கும்போது நம்ம 10 கிடைக்காது. அப்போ அதுக்கு அடுத்த 2வது மடங்கு என்னது 100. இப்போ 100லாம் மாற்றிக்கலாம். 4 எதால பெருக்குனா 100 கிடைக்கும் 25. அப்போ தொகுதியை 25ஆல் பெருக்கிக்கோ. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 25/100 என்ற ஒரு புதிய விகிதமுறை எண் கிடைக்குது. அதே மாதிரி 7/20 என்ற விகிதமுறை என்ன எதால பெருக்குனா நமக்கு 100 கிடைக்கும், பகுதி 100ஆ மாறும் 5ஆல் பெருக்குனா. அப்போ மேலே என்ன பண்ணிக்கோ 5ஆல் பெருக்கிக்கங்க. அப்போ 35/100. அப்போ 2 பகுதிகளுமே 100இன் மடங்காக வந்துருச்சு. இப்போ நம்ம இதற்கும் இடைப்பட்ட எண்கள் பார்க்கணும். எதுலேருந்து 25 முதல் 35 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட எண்கள் எழுதிட்டு பகுதியை 100 போட்டுடணும். அப்போ என்னெல்லாம் வரும் 26/100, 27/100, 28/100, 29/100, 30/100, 39/100, 32/100, 33/100, 34/100. இதுலேருந்து ஏதாவது 5 விகிதமுறை எண்களை எடுத்து எழுதிக்கணும். நான் என்னென்ன எழுதியிருக்கேன் 5 விகிதமுறை எண்கள் 26/100, 29/100 எடுத்திருக்கேன், 30/100, 31/100, 32/100 எடுத்திருக்கேன். ஸோ இருக்கிற விகிதமுறை எண்களில் ஏதாவது 5 எடுத்து எழுதிக்கலாம். நன்றி.